என்னுடைய குழந்தை அழகா இங்கிலீஷ் பேசும். அழகா வந்து எல்லாரும் அவள வந்து அறிவாளின்னு நம்புவாங்க. என் குழந்தை அறிவாளியா இருக்கிறது அப்படிங்கிறது அவங்க வந்து இங்கிலீஷ் பேசுறதுல தான் இருக்கு. அப்படிங்கிறது எல்லாருடைய மனசு அந்த மைண்ட் செட் அப்படிம்பாங்களா அந்த மாதிரி அப்படிதான் இருக்கு எல்லாருடைய மைண்ட் செட்டும். பொதுவாவே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் பேசுறவங்களை விட வேற லாங்குவேஜ் பேசுறவங்க எல்லாருமே ஹை டோன்ல தான் பேசுவாங்க. இது வந்து இப்பெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு கிறிஸ்தவர்கள் வந்ததுனால தான் நம்மள படிக்கவே ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படிப்பு தேவையே இல்லை. தேவையில்லாத படிப்பை தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா படிக்கிறது இல்லை. ஆனா வந்துட்டு நம்ம அரசாங்க வேலை அப்படின்றது ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இந்த அரசாங்க வேலை அப்படிங்கிறது தமிழ் வழி கல்வி கற்றவர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் அரசாங்க வேலை அப்படிங்கிறத கண்டிப்பா கொண்டு வரணும். அதுலயும் அரசாங்க பள்ளியில் தமிழ் வழியில் கல்வி கற்றவர்களுக்கு தான் முன்னுரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து தமிழ் ஓரளவுக்கு வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்கும் தானே ஆங்கிலம் படிக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், சம்பாதிக்கணும். இதை தவிர வேற எந்த கனவும் வந்து யாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. 1-2 எக்ஸப்ஷனல் கேசஸ் வேணா இருக்கலாம். ஆங்கில வழி கல்வி கற்கணும், நல்ல ஒரு டிகிரி வாங்கணும், நல்ல ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகணும், அந்த கம்பெனி மூலமாவே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் வெளிநாட்டிலே செட்டில் ஆயிடணும். திருப்பி இங்க வந்து நம்ம நாட்டில எல்லாம் திருப்பி வர வேலையெல்லாம் கிடையாது.